இந்த விஷயத்தை எப்படி துர்கா கிட்ட ஆரம்பிக்கிறதுன்னு எனக்கு தெரியலம்மா. அக்கா ஒருத்தி இருக்கும்போது என் கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு எப்படி உங்களால முடிஞ்சதுன்னு சத்தம் போடுவாம்மா. குந்தவையையும் அவங்க அம்மாவையும் கூட என்னால சமாதானப்படுத்த முடியும். ஆனா துர்காவை சமாதானப்படுத்தி சம்மதிக்க வைக்கிறது அது குதிரை கொம்புதாம்மா. துர்கா கிட்ட இந்த விஷயத்தை எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். உன்னை பார்த்தது எனக்கு ஒரு யோசனை வந்துச்சுமா. என்ன யோசனைப்பா? துர்காவோட டியரஸ்ட் ஃப்ரெண்டு நீதானாமா. இப்ப டூர் போறீங்கல்ல, அப்போ சமயம் பார்த்து துர்கா கிட்ட நான் சொன்ன விஷயத்த சொல்லி எப்படியாவது அவளை கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சிருமா. என்னம்மா யோசிக்கிற? உன்னால நினைச்ச முடியுமா? நீ சொன்னா கண்டிப்பா துர்கா கேப்பா. அதுவும் இல்லாம அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை தேடி வந்திருக்கு. அத உதறி தள்ள எனக்கு மனசு வரலம்மா. இங்க பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்கப்பா. துர்கா டூர்ல ஏன் கூட தான் இருப்பா. நீங்க சொன்ன மாதிரி நான் சமயம் பார்த்து அவகிட்ட பேசிட்டு உங்களுக்கு போன் பண்றேன். ரொம்ப சந்தோஷமா. நீங்க நினைச்ச மாதிரி சந்துரு துர்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அதுக்கு நான் பொறுப்பு. ரொம்ப நன்றிமா. அப்பா, இந்தாங்க கூல் ட்ரிங்க்ஸ், இந்தாங்க சேஞ்ச். சரிப்பா, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிப்பா, நாங்க புறப்படுறோம். நான் பாத்துக்கிறேன்ப்பா. நீங்க கவலைப்படாம சந்தோஷமா இருங்க. சரி மாடி. வரேன்ப்பா. பாய்ப்பா. பாய். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இன்ஸ்பெக்டர் துர்கா சந்துரு ரூமுக்கு வந்துட்டு போனாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் சார் காட்டுங்க. ஓகே சார். பாருங்க சார். காட்டுங்க. அடுத்த கேமரா ப்ளே பண்ணு. வராதீங்க. துர்கா, வசமா சிக்கிட்ட. இத வச்சு உன்னைய வேலையை விட்டு தூக்குறேன். பாத்தீங்களா சார், அந்த துர்கா என் மகனை கொலை பண்ண வந்தது தெளிவா பதிவாயிருக்கு. இந்த ஆதாரம் பார்த்ததா உங்களுக்கு? உடனே துர்கா அரஸ்ட் பண்ணுங்க சார். கொஞ்சம் அமைதியா இருங்க. அவங்கள வர வச்சு விசாரிப்போம். அதான் முறையா இருக்கும். எஸ்ஐ ஃபோன் பண்றாரு. ஹலோ மேடம், நீங்க உடனே சந்துரு அட்மிட் ஆயிருக்கிற ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. ஏன், என்னாச்சு? சந்துருவை யாரோ கொலை பண்ண பாத்துருக்காங்க. என்ன சொல்றீங்க? ஆமா மேடம். ஆனா சந்துருக்கு ஒன்னும் ஆகல. அக்யூஸ்ட் மட்டும் எஸ்கேப் மேடம். சரி சரி, நான் இப்பவே வரேன். மேடம் வராங்க. ஆமா சார், அவங்க சொன்னது மட்டும் இல்ல சார். நானும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற சிசிடிவி ஃபுட்டேஜை செக் பண்ணேன் சார். அதுல இன்ஸ்பெக்டர் துர்கா கையில கத்தியோட இருந்ததும் ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஸ்டாஃபுங்களை கத்தியை காட்டி மிரட்டிட்டு போனதும் இருக்கு சார். கம்ப்ளீட்டா ரெக்கார்ட் ஆயிருக்கு சார். மேடம் வந்தா சொல்லிடுறேன் சார். ஓகே சார், அப்படி நான் பண்ணிடுறேன் சார். தேங்க்யூ சார். கமிஷனர்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராதான். மேடம், சந்துருவை யாரோ கொலை பண்ண பார்த்ததா எனக்கு போன் பண்ணீங்களே, என்னாச்சு? ஏண்டி, உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா பண்றதையும் பண்ணிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி கேள்வி கேட்ப? ஹலோ, என்ன இப்படி பேசுறீங்க? உனக்கு எவ்வளவு துணிச்சல் இருந்தா என் மகனை கொலை பண்ண கத்தியோட வந்து தப்பிச்சு போயிட்டு இப்ப வந்து ஒண்ணு தெரியாத மாதிரி கேக்குற? ஹலோ, என்ன பேசுறீங்க ரெண்டு பேரும்? உங்க பையனோட நிலைமையை பார்த்துதான் நான் உங்களை சும்மா விடுறேன். என்னடி ரொம்ப ஓவரா தான் சீன் போடுற? என் மகன் மேல காரை ஏத்தி கொல்ல பார்த்த, அது நடக்காம போனதுனால இப்ப ஹாஸ்பிட்டல்ல வச்சு அவனை கொலை பண்ண பாக்குற.
நல்ல வேலை நாங்க வந்ததுனால என் மகன் உயிர் தப்பிச்சது. இங்க பாருங்க, என் மேல இருக்கிற வெறுப்புல சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. என்னோட பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. எங்க பையனை கொலை பண்ண வந்து எங்க கிட்ட கையும் களவுமா மாட்டிக்கிட்டு தப்பிச்சு ஓடி போனதும் இல்லாம திரும்ப வந்து தைரியமா எங்க முன்னாடியே நீனு பேசிட்டு இருக்கியே, உனக்கு எவ்வளவு நெஞ்சலத்தை இருக்கும்? எல்லா பதவி அதிகாரத்துல இருக்கிற திமிரு. நம்மளால இவ்வளவு ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிற ஆணவம். சார் என்ன சார் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? இவ்வளவு அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க சார். மிஸ்டர் கருணாகரன், என்ன நடக்குதுங்க? சந்துருவை யாரோ கொலை பண்ண பாத்தாங்கன்னு தானே நீங்க எனக்கு போன் பண்ணி சொன்னீங்க. ஆனா இவங்க என்னமோ நான் தான் சந்துருவை கொலை பண்றதுக்கு நேர்ல வந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. எங்க பாத்தீங்களா அவ எப்படி நடிக்கிறான்னு பாத்தீங்களா? இப்ப என்னைக்குதான் உண்மையை ஒத்துக்கிட்டு இருந்திருக்கா? கல்யாண வீடியோவை காட்டியும் கூட நம்ம மகனோட கல்யாணமே நடக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறவ தானே. ஷட் அப். கருணாகரன், நீங்க சொல்லுங்க, என்ன நடந்தது? இஃப் யூ டோன்ட் மைண்ட் மேடம், நீங்க டியூட்டி முடிஞ்சு நேரா எங்க மேடம் போனீங்க? வாட் நான்சென்ஸ்! டியூட்டி முடிஞ்சு எங்கயா போவாங்க? என்ன கேள்வி இது? அது இல்ல மேடம், இங்க ஒரு பெரிய குழப்பம் நடந்திருக்கு மேடம். அதுக்காக தான் மேடம் கேக்குறேன்.